மீனுவின் முட்டை தோசை கடை. நாக்பூர் காட்டுல மீனு தன்னோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. மீனுவுக்கு தன்னோட குடும்பத்தை நடத்த தேவையான பணம் இல்லாததால மீனு ரொம்பவே கவலையா இருந்தது. காசு வேற இல்ல, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த முறை யார்கிட்டயும் கடனும் வாங்க முடியாது, என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இப்படியே மீனு தனக்கு தானே பேசிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் மீனுவோட அம்மா மீனுவை பார்க்க வந்தாங்க. அம்மாடி மீனு, கதவை தரமா, நான் தான் வந்திருக்கேன். அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லவே இல்ல வரேன்னு. ஆமாம்மா மீனு, நம்ம கோழிங்க நிறைய முட்டை விட்டு இருந்தது, அதான் குழந்தைங்களை பார்த்துட்டு முட்டைகளை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரிம்மா வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் அமுலு, மிதுன் ஹாய், ஹாய் சூர்யா, குகன் உங்களுக்கும் ஹாய், ஹாய் சர்வஸ்ரீ, லிஹா நைமன் உங்களுக்கும் ஹாய், கயல் ஹாய். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட குழந்தைங்க நேமும் சொல்லணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீனுவோட அம்மா மீன் குழம்ப சாப்பிட்டு மீனு கிட்ட இப்படி சொன்னாங்க. மீனு, நீ செய்யற எல்லா உணவுமே ரொம்ப நல்லா இருக்குமா. எல்லாம் உங்கள்கிட்ட கத்துக்கிட்டதுதாம்மா. இப்படியே மீனுவும் மீனுவோட அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைய நாள் அப்படியே போயிடுச்சு. இரவு நேரம் வந்தது. குழந்தைங்க மீனு கிட்ட இப்படி கேட்டாங்க. அம்மா, நீங்க முட்டை தோசை செஞ்சு தரீங்களா? சரி மீரா, இரு செஞ்சு தரேன். இப்படியே சொல்லிட்டு மீனு முட்டை தோசைகளை செஞ்சு கொடுத்தது. அதை சாப்பிட்டு மீனோட குழந்தைங்க இப்படி சொன்னாங்க. அம்மா, நீங்க செஞ்ச முட்டை தோசை ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க மட்டும் ஒரு முட்டை தோசை கடை போட்டீங்கன்னா நம்ம கடையில தான் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, முட்டை தோசை ரொம்ப நல்லா இருக்குமா அக்கா சொன்ன மாதிரி. குழந்தைங்க இப்படி சொன்னதை கேட்டு மீனோட அம்மாவும் மீனு கிட்ட இப்படி சொன்னாங்க. ஆமாம்மா மீனு, மீரா சின்ன சொல்ற மாதிரி நீ ஏன் முட்டை தோசை கடை போடக்கூடாது? அப்படி கடை வச்சினா காசும் வரும், உன்னோட கஷ்டமும் போகும்ல. அம்மா, கடை போடுறதெல்லாம் சுலபமான வேலை இல்லம்மா. அதுக்கு கடை பிடிக்கணும், நிறைய காசுகள் செலவாகுமா. அப்படி யோசிக்காத மீனு, வீட்டுக்கு வெளியவே ஒரு கடைய போட்டு ஆரம்பிச்சு பாரு. எல்லாரும் உன்னோட உணவு சாப்பிட்டு உன் கடைக்கு தான் வருவாங்க. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு நம்மளோட வீட்டுக்கு வெளியில ஒரு கடையை போட்டு பார்க்கலாம். எல்லாரும் நம்ம கடைக்கு அடிக்கடி வந்தாங்கன்னா கடைய வச்சுக்கலாம், இல்லன்னா நம்ம எப்போதும் பாக்குற வேலைய பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மீனு தன்னோட வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு போட்டு கடைய ஆரம்பிச்சது. அந்த பக்கமா போன மகிகளுக்கு ரொம்ப பசியோட மீனோட கடைய பார்த்து அங்க வந்தது. மீனு, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு முட்டை தோசை கொடு. சரி மகி அண்ணா, காருங்க, இப்போவே ரெடி பண்ணி தரேன். எப்போதுல இருந்து மீனு முட்டை தோசை கடை போட ஆரம்பிச்ச? எனக்கு தெரியவே தெரியாது. அதுவா, இன்னைக்குதான் முதல் முறையா ஆரம்பிச்சேன். அப்படின்னா நான் தான் முதல்ல உன்னோட முட்டை தோசைய சாப்பிட போறேனா? ஆமா மகி அண்ணா, இந்தாங்க நீங்க கேட்ட முட்டை தோசை. அப்புறம் அது கூடயே கார சட்னியும் சேர்த்து கொடுத்திருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்படியே பேசிக்கிட்டு மகிகளுக்கு உணவு சாப்பிட்டது. பிறகு மீனு கிட்ட இன்னொரு முறையும் முட்டை தோசையை வாங்கி சாப்பிட்டது. ஆஹா மீனு, உன்னோட முட்டை தோசைக்கு கார சட்னிக்கும் யாராலையும் அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு அருமையா இருக்கு. இனி நான் உன் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் மீனு. ரொம்ப சந்தோஷமாகி என்ன. இப்படியே பேசிக்கிட்டு மகிகளுக்கு உணவுகளை சாப்பிட்டதுக்கு காசுகளை கொடுத்துட்டு அங்கேருந்து வேலைக்கு கிளம்பிடுச்சு. அப்படியே மகிகளுக்கு தன்னோட நண்பர்கள் கிட்ட மீனுவோட முட்டை தோசை கடையை பத்தி சொல்லிட்டு இருந்தது. அட, என்ன மீனு முட்டை தோசை கடை போட்டிருக்கா? எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க இப்ப சொன்னதாலதான் எனக்கு தெரியும். இத்தனை முறை சாப்பிடாம வேலைக்கு வந்திருக்கேன். அந்த மீனு ஒரு தடவை கூட நான் ஹோட்டல் வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்ல. ஐயோ மிட்டு, இன்னைக்குதான் முதல் முறையா மீனு கடை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மீனுவோட முட்டை தோசை அவ்வளவு அருமையா இருந்தது. என்ன சொல்றீங்க மகி அண்ணா? நீங்க சொல்றத கேட்டா எனக்கும் அதை சாப்பிடணும் போல இருக்கு. அப்படின்னா போய் சாப்பிட்டு வா, இங்க வேலைய நான் பாத்துக்கிறேன். இப்படின்னு சொன்னதை கேட்டு மிட்டு கிளி அங்கிருந்து கிளம்பி மீனுவோட ஹோட்டலுக்கு போச்சு. வா மிட்டு, என்ன இந்த பக்கம், ஏதாவது வேலையா? என்ன மீனு, ஏன் இங்க வந்தேன்னு தெரியலையா? மிட்டு, நான் மறந்துட்டு கேட்டுட்டேன், என்ன சாப்பிட வேணும்? அது சரி, எப்படி நான் கடை ஆரம்பிச்சது உனக்கு தெரிஞ்சது? அதுவா, மகி அண்ணன் சாப்பிட்டுட்டு வந்துட்டு உன்னோட முட்டை தோசையை பத்தி எல்லார்ட்டையும் பேச்சு. அதை கேட்டுட்டு எனக்கும் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் இந்த பக்கம் வந்தேன். சரி மிட்டு, இந்தா உனக்கு முட்டை தோசை தரேன், சாப்பிட்டு பாரு. அப்படி மிட்டு கிளி முட்டை தோசையை சாப்பிட்டு
மீனு கிட்ட இப்படி சொன்னது. ஆஹா மீனு, உன்னோட முட்டை தோசைய அடிச்சுக்க ஆளே இல்ல, அவ்வளவு அருமையா இருக்கு. இனி நான் காலையில எப்பவும் இங்கதான் வந்து சாப்பிட்டு போவேன். சரி மிட்டு. இப்படியே பேசிக்கிட்டு மிட்டு காசுகளை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த கனிக்காகும் தன்னோட கணவர்கிட்ட இப்படி சொன்னது. ஏ காலோ, வெளிய கொஞ்சம் பாத்தியா? அந்த மீனு வீட்டுக்கு முன்னாடி ஒரு முட்டை தோசை கடையை போட்டு நடத்திட்டு இருக்கா. காலையிலே நாங்க ஒரே கூட்டம் தான். என்ன சொல்றீங்க நீ? ஆமா காலோ, இப்படியே விட்டா பெரிய கடைய போட்டு நம்மளை விட பெரிய ஆளா ஆகிடுவா. ஏதாச்சும் பண்ணி கடைக்கு யாரும் வராத மாதிரி பண்ணணும். கனி இரு, யோசிச்சுதான் ஏதாச்சும் பண்ணணும். எடுத்தும் கவுத்தன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே கனியும் காலும் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைய நாள் அப்படியே வழக்கம் போல போயிடுச்சு. அடுத்த நாளும் மீனுவோட முட்டை தோசை கடைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. மீனுவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கடையை நடத்திட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு நாள் மிட்டுக்கிளி சாப்பிட வந்தது. சாப்பிட்டுட்டு மீனு கிட்ட இப்படி சொன்னது. என்ன மீனு, தோசை வழக்கம் போல இல்லையே, என்ன ஆச்சு? இல்லையே மிட்டு, எப்பவும் போலதான் இன்னைக்கும் தோசைகளை பண்ணி கொடுத்தேன். ஏன், என்னாச்சு? ஏதோ தோசை கெட்டு போன போல இருக்கு. மாவு எதுவும் சரியில்லையா? இல்ல மிட்டு, மாவு நேத்து இரவு தான் தயார் பண்ணது. எப்படி காலையில வீணா போகும்? இப்படியே வர எல்லாரும் தோசை நல்லா இல்லைன்னு சொல்ல தொடங்கினாங்க. அப்படியே மீனுவோட முட்டை தோசை கடைக்கு வரவங்க எல்லாருமே குறைஞ்சிட்டாங்க. இப்படியே தொடர்ந்து இருந்ததால மீனுவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. எப்படி நம்மளோட மாவு வீணா போகுது? இப்ப அரைக்கிற மாவு எப்படி காலையில புளிக்கும்? யாரோ பண்ற வேலை இது. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படி மீனு தனக்கு தானே பேசிக்கிட்டு வழக்கம் போல மாவுகளை அரைச்சிட்டு இருந்தது. மாவுகளை அரைச்சு முடிச்சிட்டு தூங்க போயிடுச்சு. விளக்குகளை அணைச்சதை பார்த்த கனிக்காகவும் தன்னோட கணவர்கிட்ட இப்படி சொன்னது. காலு, மீனும் தூங்க போயிடுச்சு, விளக்குகள் எல்லாம் அணைஞ்சிடுச்சு. சீக்கிரம் போய் அந்த மருந்த மாவுல போடுங்க. கனி இரு போறேன். இப்படின்னு பேசிக்கிட்டு கனியும் காலும் மீனோட கடைக்குள்ள போனாங்க. அங்க இருந்த மாவுல சோடா உப்புகளை அதிகம் போட்டுட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருந்த மீனு குருவி விளக்குகளை போட்டு காலுவையும் கனிக்காகத்தையும் கையும் காலவுமா பிடிச்சது. காலுண்ணா, நீங்க தான் என் மாவுகள் எல்லாம் வீணாக்குறீங்களா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி கூடவே இருந்துட்டு நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இனி நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படின்னு மீனு பேசினதை கேட்டு காலுவும் கனியும் அவங்க பண்ண தப்பா நினைச்சு ரொம்பவே அசிங்கப்பட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. பாய். இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.